இன்னும் புத்துணர்ச்சியுடன் புது பொலிவுடன் அவர் சீருமாக செயல்பட நாம் இந்த ஜெப வேளையில நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இப்பொழுது முன்னுரையானது வாசிக்கப்படுகின்றது. பூமியில் வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து பலரின் உடல், மன மற்றும் ஆன்மீக வலிகளை குணப்படுத்தினார். அவர் நோய்களை மீட்டெடுத்ததும், பலவீனமானவர்களை பலப்படுத்தியும், அருளால் நிரப்பியதும் அவர் கொண்டிருந்த அல்லற்ற இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அவரது அற்புதங்கள் எந்த விதமான துன்பமும் அவரது கிருபைக்கு அப்பாற்பட்டதல்ல மற்றும் நம்பிக்கையின் மூலம் குணமடைதல் சாத்தியம் என நினைவுறுத்துகின்றன. இன்று நாம் ஒன்றிணைந்து இயேசுவின் தெய்வீக குணப்படுத்தும் அருளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருத்தந்தை போப் பிரான்சிஸின் உடல், மன, ஆன்ம ஆற்றல்களை மீட்டெடுக்குமாறு வேண்டுகிறோம். இயேசு ஒரே ஒரு வார்த்தையினாலும் ஒரு தொடுதலினாலும் தனது அளவற்ற அன்பினாலும் குணப்படுத்தினார். அதுபோல் திருத்தந்தையின் உடல், மன உறுதியை புதுப்பிக்க அவருக்கு சமாதானத்தையும் முழு ஆரோக்கியத்தையும் அருளுமாறு நம்பிக்கையுடன் வேண்டுகிறோம். இந்த ஜெபமாலை நம்பிக்கையின் ஒரு கூட்டு ஜெபமாகவும், இயேசுவின் கருணை நிறைந்த கைகளால் திருத்தந்தைக்கு குணமளிக்க வேண்டி செய்யும் ஒரு இரக்க ஜெபமாகவும் அமைந்துள்ளது. நாம் இந்த ஜெபத்தில் ஈடுபடும் போதே எங்கள் சொந்த வாழ்க்கையிலும் தேவனின் குணப்படுத்தும் அருளை எதிர்பார்க்கவும், அவருடைய அளவற்ற அன்பினால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் அடைய பிரார்த்திப்போமாக. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாதையிலிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்து அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டி இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் இருந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாக வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து வாழ்வோரையும் இருந்தோரையும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களுடைய சமூக உருவை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. துயர் உண்மைகளின் முதலாவதாக, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இரத்தம் சிந்தியதை தியானிப்போமாக. The first mystery, let us contemplate
the agony of our Lord Jesus Christ at the Garden of Gethsemane. Prayer. Dear Jesus, Divine Healer, we lift up our Holy Father, Pope Francis, into your loving hands. Nourish his spirit, strengthen his body. When he is weary, refresh him with your grace. When pain and weakness trouble him, bring him comfort and relief. Lord, as the storms of illness threaten, be his peace and his refuge. When he faces uncertainty, let him feel your abiding presence. If his recovery requires patience, stay by his side and watch over him. When his strength wavers, send your holy angels to uplift him. Let him hear your voice above all else, filling him with faith and courage. Restore his health, renew his energy, and grant him the vitality to continue his missions as the shepherd of your church. Take away his suffering, heal him, and make him whole. We trust in your mercy, O Lord, and we place Pope Francis in your care. May he be a witness to your love and power today and always. Amen. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களோடு வித்தரலும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
அருளெறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்திருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த இரண்டாம் இரண்டாவது அஹ், மறையுண்மை நாம் இயேசு சாட்டில் அடிக்கப்பட்டதை தியானிப்போம். In the second sorrowful mystery, let us contemplate how Jesus Christ has been scourged at the pillar. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு குணமளியுங்கள். அவருடைய ஆன்மாவை உறுதியாக்கி அவருடைய உடல்நிலையை மீட்டெடுத்து அவரை முழுமையாக நலம் பெற செய்யும். உங்கள் பதில். எங்கள் நம்பிக்கை உண்மையில் நிலைத்திருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீது உங்கள் தூய கைகளை வைத்து தங்கள் இரக்கத்தை வெளிப்படுத்துங்கள். அவர் உடலிலும் மனதிலும் ஆன்மாவிலும் வலிமை பெறும்படி அருள் தந்தருளும். உங்கள் பதில். எங்கள் நம்பிக்கை உம்மில் நிலைத்திருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் குணமடைதல் உங்கள் அளவற்ற அன்புக்கும் அருளுக்கும் சாட்சியாக அமைய வேண்டுகிறோம். உங்கள் பதில். எங்கள் நம்பிக்கை உம்மில் நிலைத்திருக்கிறது. எங்கள் நம்பிக்கை இருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உங்கள் அருளால் புதியதாகவும் புத்துணர்ச்சியுடனும் வாழ்வாராக. அவர் கத்தோலிக்க திரு அவையை நம்பிக்கையுடனும் ஞானத்துடனும் வழிநடத்த தொடர்ந்து அருள் தந்தருளும். உங்கள் பதில். எங்கள் நம்பிக்கை உம்மில் நிலைத்திருக்கிறது. ஆண்டவரே, உமது வழிகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம வியாதியால் துன்புறுபவர்களுக்கும் உங்களது பரிசுத்த குணத்தை விரைவில் வழங்கியருளும். உங்கள் பதில். எங்கள் நம்பிக்கை உம்மில் நிலைத்திருக்கிறது. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses as we forgive those who trespass against us, and lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen.
Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without the end. Amen. O my Jesus, forgive us our sins, save us from the fires of hell, and lead all souls to heaven, especially those who are in need of thy mercy. Amen. மூன்றாவது மறையுண்மையில் இயேசு முள்முடி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. And this third sorrowful mystery, let us contemplate the crowning with thorns by our Lord Jesus Christ. இப்பொழுது நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். திருப்பாடல் 121, ஆண்டவர் துணையிருப்பார், ஆபத்து அணுகாது என்கின்ற இந்த பாடலை நாம் இருக்கும் இடத்திலே நாம் இதை பாடுவோம். ஆண்டவர் துணையிருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் ஆண்டவர் துணையிருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. உன்னை காப்பவரையவதில்லை, உன்னை காப்பவர் அயர்வதில்லை, கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார், பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாதே அஞ்சாதே, புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாதே திகையாதே, நானும் காப்பார், கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம், ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், வானத்து பறவை காண்கின்றவர், வறுமையில் உன்னை விடுவாரோ, வானத்து பறவையை காக்கின்றவர், வறுமையில் உன்னை விடுவாரோ, வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர், நோயினில் விடுதலை தருவாரே, உலகம் 1000 பேசினாலும் சோர்ந்து விழுந்து போகாதே,
தீங்கு செய்வோர் சூழ்ந்து கொண்டால் வாடி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், என்றும் இன்றும் உடனிருப்பார். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory to be the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was the beginning, is now, and never shall be, world without end. Amen. O என் இயேசுவே, The Amen. time the one suffered terrible
Your faith has made you well. Go in peace and be healed of your trouble. The word of the Lord. Thanks be to God. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் நிரம்ப பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் மாதாவி, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் நிரம்ப பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் மாதாவி, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் நிரம்ப பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் மாதாவி, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் நிரம்ப பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் மாதாவி, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் நிரம்ப பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் மாதாவி, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் நிரம்ப பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் மாதாவி, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் நிரம்ப பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவி, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் நிரம்ப பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவி, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் நிரம்ப பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவி, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் நிரம்ப பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவி, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எல்லா நன்மையிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் பரலோக பாதையில் சேர்த்தருளும். உமது இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த ஐந்தாவது மறையுண்மையில் இயேசு சிலுவையில் உயிர் விட்டதை தியானிப்போமாக. In this fifth sorrowful mystery, let us contemplate the crucifixion and the death of our Lord Jesus Christ at Mount Calvary. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us, sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us, sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us, sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us, sinners now and at the hour of our death. Amen.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 21 முதல் 24 மற்றும் 35 42 முடிய. இயேசு படகேறி கடல் கடந்து மீண்டும் நறுக்கரை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரை இருந்ததா தொழுகை கூடத்திற்கு தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அப்போது அவள் நலம் பெறுவாள், பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கி கொண்டே பின்தொடர்ந்தனர். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரே, ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்னதும் இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு மற்றும் யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்போதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையும் தாயும் தம்முடன் இருப்பவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தா கூம் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அதி தூதரான புனித மிக்கேலே, தேவ தூதர்களான புனித கபிரிலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித ராயப்பரே, பேதுருவே, பவுலே, நாங்கள் எத்தனையோ பாவைங்க இருந்தாலும் நாங்கள் வேண்டிக்கொண்டு இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரம் ஒன்றாக கூட்டி புனித தேவ மாதாவின் திருப்பாதத்திலே பாதுகாணிக்க வைக்க பிரார்த்திக்கிறோம். ஆமீன். இப்பொழுது நாம் இந்த வாழ்க அரசிய ஜபத்தை நாம் சொல்லுவோம். Remember, O most gracious Virgin Mary, that never was it known that anyone who fled to your protection, implored your help, or sought your intercession was left unaided. Inspired with this confidence, I fly unto you, O Virgin of Virgins, my Mother. To you do I come, before you I stand sinful and sorrowful.
O Mother of the Word incarnate, despise not my petitions, but in your mercy hear and answer me. Amen. இப்பொழுது நாம் மரியாளினுடைய மன்றாட்டு மாலையானது சொல்லப்படுகிறது. அனைவரும் நீங்க இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து கொண்டு கைகளை குவித்த வண்ணமாக நாம் அன்னை மரியாளுக்கு புகழ் மாலை செலுத்தும் வண்ணம் நமது திருத்தந்தைக்கு மிகவும் முக்கியமாக அவருடைய உடல்நிலைக்காக நாம் இந்த மன்றாட்டு மாலை ஏறெடுப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவர் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் சிறந்த கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பிற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிவுமிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதலுக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறை பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மலைப்பொருளின் நறுமலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருருவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவமான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு பெற்ற அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் எங்கள் மன்றாட்டை மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். இறைவனோட புனித அன்னையே, இதோ உம்மிடம் சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களை நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நீ பாராமுகமாயிராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவருமாய் மோட்சத்துக்கு உரியவுமாய் நித்திய தண்ணியே, எல்லா ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குதலுக்கு நாங்கள் தகுதியும் பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா,
முழு மனதுடன் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் தூய கன்னியான புனித மரியாவுடைய வேண்டுதலினாலே பகைவரின் அனைவரின் தாக்குதலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும். ஆமேன். இப்பொழுது அன்னைக்கு புகழ் மாலை செலுத்தும் வண்ணம் ஒரு பாடலானது பாடப்படுகின்றது. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதினி, வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதினி, விண்ணொளி தாரகை தாயனி தன்னொளிர் வீசிடும் மாரணி, விண்ணொளி தாரகை தாயனி தன்னொளிர் வீசிடும் மாரணி, பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி, பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி, வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதினி, வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதினி. இப்பொழுது நாம் திருத்தந்தைக்கு உடல் நலத்திற்காக நாம் இந்த மன்றாட்டை சொல்லுவோம். O God, shepherd and ruler of all the faithful, look favorably on your servant Francis, whom you have set at the head of your church as a shepherd. Grant, we pray, that by Lord example he may be service of those whom he presides, so that together with the flock entrusted to this care, he may come to everlasting life. Through your Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the unity of the Holy Spirit, God forever and ever. Amen. Amen. இந்த பாடல் நாம் அனைவரும் நாம் சேர்ந்து பாடுவோம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே தலைவராக ஜனித்த மாதவா,
திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, உம்மை உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜரூபனே நமோ நமோ, ரோமை ராஜரூபனே நமோ நமோ. May I request Father to give us the blessing. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. குறிப்பாக இன்று நீங்கள் ஏறெடுத்த உடைய திருத்தந்தை உடனத்திற்கான அந்த ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டு நிறைவான ஆசுவாதி தந்து மிக விரைவிலேயே நம்முடைய திருத்தந்தை நல்ல உடல்நலம் பெற்று அவருடைய அனைத்து பொறுப்புகளிலும் அவர் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அந்த வரத்தை தர ஆசிர்வதிப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆமென். So thank you so much for all your efforts and for your prayers, special prayers to our Holy Father. Thank you for the team, and thank you for all your efforts. Thank you. God bless you. Thank you, Father. Thank you, Father.